கைலாச மலையிலே ஆண்டவன் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் 33 கோடி தேவான்கள் புடைசூழ அனைவரும் புடைசூழ ஓலைக்கன் மண்டபத்தில் உமைபாகம் அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்திருக்கும் போது பகவான் பார்வதி பார்த்து சொல்லுகின்றார், பாட்டி பெண்ணே பார்வதியே பார்வதியே வார்த்தை வந்து சொல்லை கேளாய் சொல்ல கேளாய் சென்று படைத்துவிட்ட மனுக்களுக்கு மட்டும் என்பதை இல்லாமல் நான் படியிழக்க வேண்டும். நான் படியிழந்து வருமளவும் இந்த கைலாச மலையை நீ அமர்ந்திருக்க வேண்டும் பார்வதி. சுவாமி, இன்று என் மனதிலே ஒரு ஆசை ஏற்படுகின்றது. என்ன ஆசை? ஈசன் மடியிழப்பதை ஈஸ்வரியால் பார்க்க வேண்டும், பரவம் மடியிழக்கும் ஆயத்தை பார்வதியால் பார்க்க வேண்டும். ஆசை சரியான ஆசைதான் பார்வதி. ஒரு கணவர் வேலை செய்யறத மனைவி கண் கொண்டு பார்க்கணும் ஐயா. ஆனால் ஒன்று, அதாவது இந்த கைலாச மலை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒன்று ஆண்டவன் ஆணி இருக்க வேண்டும், இல்லை ஆதிவரா சக்தி நீ இருக்க வேண்டும். இருவேறும் இல்லை என்று சொன்னால் இருள் உறைந்து போகும் இந்த கைலாச மலை. அப்படின்னா யாராவது ஒருத்தர் கைலாச மலையில இருக்கணும்னு சொல்றீங்க. எப்ப மாதிரி நீ இரு, நான் சென்று உலக மக்களுக்கு எல்லாம் வழிநடந்து வருகின்றேன். இந்த 4 பேர் வில்லு பாட்டு பார்க்க வரும்போது எவ்வளவு கிளீனா கதை கேட்டுட்டு இருந்தாவோ தெரியுமா? இப்ப நீ அமைதியா இரு, என்ன பேசுறாங்கிறது தெளிவா கேட்கணும். நான் அமைதியா இருக்க மாட்டேன். இடம் போதுமா, இன்னும் யாராவது 2-3 பேர் வருவாங்களா இருக்கும். அந்த காலை நீட்டி போட்டுக்க, நீ வந்தா உட்கார்றதுக்கு இடம் காணும். என்னதான் பேசுறேன்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமாவே இருக்கு. சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காத, சும்மா இருக்கிறேன். ஆனா நம்ம அமைதியாயிட்டோமா அங்கே அமைதியாயிடுறாங்க. அபாய் சத்தம் வெளியே கேட்குங்களா? இதுனா மைக்கு சத்தத்துல அங்க கேட்காது இல்ல என்ன பேசுறாங்க நீ. ஆனா அந்த ஊர்லயாவது பரவாயில்ல, இவ்வளவு பேர் இருந்தாவது பேசிக்கிட்டாவது உட்கார்ந்து இருக்கீங்க. உடனடிக்கிட்ட ஒரு ஊருக்கு பாட்டுக்கு போயிருந்தேன். பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 200 பேர் வந்தாவே. அதெல்லாம் அனுப்பி விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 200 பேர் வந்தவொடனே எனக்கு என்ன பரவாயில்ல, இவ்வளவு கூட்டமா? கோயில்கிட்ட வர்றாங்க, சாப்பிட போறாங்க, சாப்பிட்டு வருவாங்க போல இருக்குன்னு. சாப்பிட போனா 1 மணி நேரம் ஆகுது, ஒருத்தர் சமையல் பறையில இருந்து வெளியே வரல. எனக்கு சந்தேகம் உண்டாயிடுச்சு, என்ன ஒரு ஆள் வரல. சமையல் பறையிட்ட பார்க்க சாப்பிட்டு இந்த ஆளை வீட்டுக்கு போறதுக்கு பாலை போட்டு வச்சிருக்கு. இப்படி வந்து சாப்பிட்டு அங்க அத்தால போறது. அதாவது பரவாயில்ல. இன்னொரு கோயில்ல பூசாரி ஒரு வார்த்தை சொன்னாரு, பூசை போடுறேங்க சாசா வரணும்னு மணியை மட்டும் அடிங்க என்ன அப்படிங்காரு. கோயில்ல ஒருத்தரம் இல்ல. மணி அடிக்கும் போது எனக்கு ஆட்டு வந்துட்டு அப்புறம் மணி அடிச்சது யாரு? மணி அடிச்சது சாமி ஆடிட்டான்னு கேட்டேன். ஆடட்டான்னு கேட்டேன். தலைவர் நீங்க ஆளுங்க அப்படின்னு. சாமி ஆடுற கூட ஆள் இல்ல. ஆளுங்க நான் தான் காலையில மஞ்சள் பாலம் நான் தான் குடிச்சிருக்கேன். அவ்வளவு ஒரு ஆளு. ஏன்டா அந்த பையன் அடிச்சு விட்டேன்? இருக்கிறது 4 பல்ல அதே காட்டிட்டு இருக்காங்க. அப்பாவை தூக்க முடியல, ஒரு கொஞ்சம் தூக்கி கொடுத்து கொடுப்பா. அவன் பல்ல இவன் பல்ல ஒரு போல இருக்கும். அப்போதே அம்மை பார்வதி அமர வைத்து விட்ட ஆண்டவன் பூலக மனுக்கிடக்கு வடிகிடக்கன்னு போயிட்டார். பார்த்தாள் அம்மையானவள். எது எறும்பு கடிக்கா என்னன்னு ஒண்ணும் தெரியல. இந்த பகவான் தினந்தோறும் பூலகம் செல்கிறேன், பூலகம் படிகிழக்க செல்கிறேன் போறாரே. இவர் உண்மையிலே எல்லா உயிர்களுக்கும் ஒழுங்காக படிகிழக்கின்றாரா? ஏன்னா ஒழுங்காதான் படிகளந்தா நீனும் மாறு நம்மளை அழைத்து செல்வார் அல்லவா? ஏன் நம்மளை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு? இவர் போற இடத்துல இவர் படிதான் அளக்குறாரா? இல்லன்னா ஏதாவது ஒரு சின்ன வீடு வச்சிருக்காரா? இல்லன்னா இப்படி காலை நீட்டி போட்டுட்டு அம்மா மாத்த உட்காந்து பழக்கம் பேசிட்டு வராரா?
கால் நீட்டி போட்டு உட்காரலாமா? இது கொஞ்ச நேரம் தானே, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி இருப்பாங்க, அப்புறம் நீட்டிட்டு பாப்போமா? பெண்கள் நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, காலை நீட்டாதீங்க. அது உங்க புருஷன் இருக்கிற நேரு காலை நீட்டிறாங்கன்னா கணவனே கண்கண்ட தெய்வம். இப்ப என் புருஷன் எந்த நேரத்துக்கு இருக்காரோ தெரியாது, அதுக்காக நான் காலை இப்படியே வச்சுக்க முடியுமாமா? எங்க பாட்டிலாம் எங்க தாத்தா சொல்லிடுவாங்க, ஏடி நான் பணம் ஏற போறேன், 4 திசை சுத்தி பணம் ஏறுவேன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு அங்க சிரிச்சுட்டு இருக்காங்க மாதிரி, ஏதோ சொல்ல போறான்னு தெரிஞ்சு போச்சு. 4 திசை சுத்தி சுத்தி பணம் ஏறுவேன், காலை நீட்டிறாங்க. அது எப்படி கால் நீட்டாம எத்தனை மணி நேரத்துக்கு இருக்க முடியும்? எனக்கு சந்தேகம் ஆயிட்டு, காலை எப்படி நீட்டுவா? நான் வீட்டுக்கு போய் பார்க்க போனேன்ல பாட்டிய, அன்னையில இருந்து பாட்டி வீட்டுக்கிட்டே போறதில்ல. ஏண்டா எம்மா காலம் மேல மாதிரி நீட்டி வச்சிருக்காம்மா. துணி எப்படி கிடந்துச்சு பாட்டிக்கு? அதாவது கூட்டிட்ட போல கிளம்பி நான் வீட்டு பக்கமே போறதில்ல. அதுக்கு பிறகு என்ன வேலை பார்த்துட்டு அவ கடைசியில இந்த மாதிரி, அதாவது இந்த ஆண்டவரை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்படி என்று அம்மையானவள் என்ன செய்யற பாருங்க, சகரமனை தன் வரவனை வரவே விஸ்வகர்மா என்ற ஒரு ஆசாரை வரவழைத்தார். சரி ஐயா, அம்மா வணக்கம், எனக்கு அழகான ஒரு சுவடு கூட தாங்கள் செய்து கொடுக்க வேண்டுமே. தாராளமாக செய்து விடலாமே. அப்ப நம்முடனே விஸ்வகர்மா ஆசாரியானவர் காஞ்சூரம் கம்பு வெட்டினார், கட்டை சிமிழ் ஒன்று செய்து அதுல அழகான ஒரு திருக்காணி மூட்டு வச்சு பூட்டி அம்மா பார்வதி கையில கொடுக்கிறார். அம்மா கையில வாங்கி வச்சு பாக்குறாங்க, இந்த சின்ன சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடித்து அடைப்பது? சிறிய உயிரா இருக்கணும். ஆமா, சும்மா வந்தது போனதை பிடிச்சு அடைக்க முடியாது. ஆமா அப்படின்னு கைலாசமலையில ஒரு வாரம் எப்படியே பாக்குறாங்க. அங்க இருந்து எறும்புகள் சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறது. சாராயமா வந்துட்டு இருக்கான். சாறை சாறையான எறும்பு மாதிரி ஒரு எறும்புக்கு பின்னாடிதான் அடுத்த எறும்பு வரும், வரிசையாக வரும். ஆனா அந்த எறும்பு தப்பி வழி போகும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல எல்லாம் இறந்துரும். அதே மாதிரி வரிசையா எறும்பு மாதிரி போறத உங்களை தப்பு சொல்ல முடியாது. ஆனா எங்களை ஒரு லைன்ல நீ விட்டு பாரு பாப்போம். வேஷக்கடையில ஆண்களுக்கு ஒரு லைன், பெண்களுக்கு ஒரு லைன் விட்டுருக்கோம். அந்த ஆண்கள் ஒரு லைன்ல தான் நிற்பாங்க, இந்த பெண்கள் இப்படியே போயிட்டு 4 லைன்ல நிற்போம். ஒரு லைன்ல எங்க வாழ்க்கையில நின்னது கிடையாது. 4 இல்ல 7 லைன். அடி சுசீந்திரம் கோயில சாப்பாடு போட்டாங்க தேரோட்டத்துக்கு, 8 லைன் மட்டும். அதுல ஒரு பொம்பளையா தலையில சாம்பார்ல உளுந்து டை அடிச்சுட்டாங்க. வந்து 5000 ரூபாய் பென்ஷன் இது என்ன பணம்? முதிய மகளிர் பணம். மகளிர் பணம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோல பார்த்தேன். ரேஷன் கடைக்காரன் வேட்டியை பிடிச்சி இழுத்து புரிஞ்சு அவர் பாவம் சும்மா நின்றுட்டாங்க. அம்மா கொஞ்ச நேரம் இருந்தம்மா, ஆனா நாங்க ஆண்டு பஸ்ஸை எடுத்துக்க 5000 ரூபாய் ரேஷன் கடையிலே கொடுத்தாங்கடா மூதேவி. அக்கௌண்ட்ல வந்து விழுந்துச்சு. ஒரு சிலவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல வராதவங்களுக்கு ரேஷன் கடையில கொடுத்தாங்க. பேங்குக்கு வந்துச்சு, இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ் போன அவ்வளவுதான். பஸ் வரும். ஆமா, இந்த பஸ்ல பாருங்க ஆண்கள் இருக்கிற சைலண்டா இருக்கும். ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆண்கிட்ட கொடுத்துட்டு பஸ்ல வரும்போது ஒரு போன் அடிக்க அவர் எப்படி பேசுவாரு தெரியுமா? இந்த வந்துகிட்டு இருக்கேன் சந்தைக்கு போயிட்டு வைக்கிறேன்னு வச்சிருவாரு. ஒரு பொம்பளை இருந்தா ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு பஸ்ல இருக்கும்போது போன் அடியா, 50,000 ரூபாய் எடுத்து வந்துட்டு இருக்கேன், மணி பஸ்ல இருக்கு, ஒத்தையில தான் வாரேன். எங்க இறங்குவீங்க? நான் அந்த ஆவரவளத்தை அந்த ஒரு ஆலமரம் இருக்கு. ஆமா, அதுலதான் இறங்கி நிற்பேன். மஞ்ச பையில தலை சுத்திட்டு படப்படன்னு வருது எனக்கு. ஒத்தையில தான் வாரேன். இவனுக்கு முன்னாடி 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ரூபாய் அப்படிங்கிறதுக்கு. எல்லாரும் உங்க அம்மைய மாதிரி நினைச்சுக்கிடாது. எங்க அம்மா ரூபாய கையிலே கொண்டு வருவா. வேற அதுக்கு ஒரு சேஃப்டியான இடம், ஒரு இடம் இருக்கு. அதான் பாதுகாப்பா வரும். 50,000 ரூபாய் அங்க வைக்க முடியாதுல்லடா. எங்க வைக்க முடியாது? நீ வேற எங்க நினைச்சிட்டு இருக்கா? கரெக்டா அது ஒரு பேக் ஒண்ணு இருக்கு, பூட்டு போட்டு வச்சிருப்பா. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீனே ஒரு கணக்கு போட்டு வைக்கிறிய. அதனால வந்து பெண்கள் கிட்ட நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் கலகலப்பா தான் இருக்கும். அப்போது அம்மையானவள் மறுக்கக்கூடிய சமயம்
அங்கிருந்து எறும்புகள் சாரி சாரியாக வருகிறது. கண்ணம்மை பார்வதி என செய்கிற பாருங்கள். சிறிய நல்ல சீட்டேரும்பை அப்ப அவங்களுக்கும் மரம் உண்டா? ஒரு புருஷன் மட்டாட்டி பிடிச்சி அடைக்கலாம், 5 நிமிஷம் கூட ஒத்து போகாது. சரி, அதான் அன்னைக்கே சொன்னா மனைவி எல்லாம் வேஸ்ட், குழந்தையா இருந்தா போஸ்ட். செண்டாளம் மொண்டாட்டி கண்டாளா கண்டாவன விடுவாளா? ஒரு சில ஆண்கள் பாரு வீட்டுக்கு விருந்தால் வருவாங்க, இந்த பொண்டாட்டி மாமனார் மாமியார் வந்தா இவரு என்ன செய்வார் தெரியுமா? ஹோட்டல் வாங்கி கொடுத்தா அனுப்பி விடு, ஏழை கிடாக்கு. கொழுந்தியார் மைனியார் வரட்டுமே, கொழுந்தியாருக்கு என்ன எடுக்கணும்? சிக்கன் எடுக்கணுமா, மட்டன் எடுக்கணுமா? எதுவும் ஆசைப்பட்டு திங்கிறது எதுவும் இருக்கா? மாமியார் மாமனாரை கவனிக்க மாட்டான். இது ஒரு சில குடும்பம். இன்னும் ஒரு சில ஃபேமிலி இருக்கும். இந்த பொண்டாட்டிகள் ஒரு 2-3 ரகமா இருப்பாங்க. அதுல முதல் ரகம் எடுத்துக்கிட்டான்னு வையா, தனி குடும்பத்துல இருப்பாங்க. இருக்கும்போது இவரோட அம்மா அப்பா வந்துட்டாருன்னா, மாமனார் மாமியார் வாராருன்னா இவன் என்ன பண்ணுவா தெரியுமா? இதே பாப்பா அங்க வந்துட்டு இருக்காவ, திடீர்னு இப்படியே முடிப்பான். அம்மா என்னங்க எனக்கு புதுக்குள்ள புதுன்னு வருது, உங்க அம்மா அப்பா வாட்டல 4 இட்லி வாங்கி கொடுத்து அனுப்பி கொடுங்க, படபடன்னு வருது. அம்மா இது என்ன சத்தமா, என்ன சத்தம்? ஏ கடவுளை கேட்டு அப்போது 2 சித்தர்மை விளைத்தடைத்தான் திருக்காணி பொட்டிட்டு முந்தாணி பட்டின் முடிந்தார். எக்களுக்குள்ள அம்மா சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்துல பாரு, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, இல்ல கோவில ஒரு விபூதி எடுத்தாலும் சரி, பெண்கள் முந்தாணி பட்டு தான் முடிஞ்சு வைப்பாங்க. புருஷனே முந்தாணியில தான் முடிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. முடிஞ்சு வச்சோன்னே அந்த காலத்துல தாத்தா மாதிரி 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி இருக்காங்க. அத்திரி வச்சு வெட்டிட்டு போயிருவாரு. இப்போ உள்ள மனுஷன் தான் ஒரு பொண்டாட்டியோட வாஞ்சி போய் அலையுதுங்க. ஒரு பொண்டாட்டி எதுக்கு கெட்டலன்னு அலையலாம். எனக்கு அந்த நிலைமை அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆகையினாலே அந்த காலம் பாரு, ஒரு விபூதி முந்தாணி தான் வைப்பாங்க. இப்ப யாராவது முந்தாணி பட்டு முடிஞ்சு வைக்க பாத்துருக்கோமா? இப்போ திருநேர் கிடைச்சா ஒண்ணு வைக்கிறதுக்கு 2 இடம் இருக்கு. ஒண்ணு தூணுல இருக்கும். ஆமா, இல்ல அந்த சாமி திருநேர் கொப்பரையில போட்டுருவாங்க. இந்த வாலிபன் திருநேர் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? சாமிகிட்ட அக்கறையா போய் வாங்குவான். நெத்தியில எப்படி இருப்பான் தெரியுமா? பட்டுட்டோ பட்டுட்டோ இல்ல லேசனம் ஊதி விட்டுருவான். ஆமா, அது சும்மா ஊத மாட்டா, ஏதோ பாட்டி கண்ணுக்குள்ள போய் ஊதிடுவான். ஆகினாலே அழகாகவே அம்மையார் அவள் என்ன செய்தா பாருங்க, முந்தாணி பட்டுல முடிஞ்சு எங்களுக்குள்ள சொருகிக்கிட்டு ஆண்டவன் படிகளுக்கு சென்றிருக்கும் திசையை நோக்கி காலை இப்படி நீட்டி போட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க. நீ என்னத்தான் சொன்னாலும் காலம் மடக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு சிவராத்திரி 3 மணி வரை இருந்தாங்கன்னா அவங்க காலை நீட்டி போட்டாதான் முடியும். நானே காலை நீட்டிட்டு வேணா பாத்துக்கங்க. நீ என்னைக்குமா நீட்டினா வா புத்திக்குவா, காலை என்னத்தான் திங்கால இப்படி மடக்கிறவா, விடிய காலம் ஆனாலும் பரவாயில்ல, இப்படி என்ன வச்சிருப்பாவ, என்னத்தான் திங்கால எங்க காலெல்லாம் எம்மா 1/2 மணி நேரத்துக்கு மேல தாங்க முடியல. இவன் காலை இப்படி நீட்டி போட்டுருக்காங்க. புத்தி நல்ல புத்தியா இருக்கணும். துணியை ஒரு ஆள் கொண்டு வந்து இப்படி போட வேண்டியிருக்கு, காலை இப்படி வச்சிருக்கான். அதாவது நீ அப்போது சொன்னாலடா, புருஷன் சென்றிருக்கும் திசையிலே பெண்கள் கால் நீட்டி போட்டு உட்காரக்கூடாது, அது நல்லது இல்லைன்னு சொன்னால. ஆமா, நாங்களும் ஆசைப்படுறோம். புருஷன் வந்து கண்கண்ட தெய்வமான்னு நினைக்கிறோம். ஆமா, நம்ம சுடலைமான சுவாமி இருக்கிறாருன்னா அவனே கால் நீட்டி போருவோமாக்கா? தப்பு, உட்கார மாட்டேன், ஏன்னா தெய்வம். ஆனா முதல் தெய்வம் பெண்களுக்கு யாரு? மாமியார். புருஷன் புருஷன் தான் முதல் தெய்வம். மாமியார் எப்படி? என் மாமியார் தெய்வம் தான். நீ போனதை தான் மாமியார் போட்டு புரிஞ்சு விடுவேன்.
வீட்டில இருக்கவங்க சரி. என் மாமியார் ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு இந்த பிறகு சொல்றேன் எல்லாமே இறங்குனா இப்போ நல்ல நல்ல பொம்பளைப்பா. அவ்வளவு ஒரு வீட்டுக்காரெல்லாம் மடிக்கிறதுல என் மாமியார மிஞ்ச முடியாதுன்னா பாத்துக்கிட்டுங்க. உங்க மாமனார் அப்படி ஒரு வார்த்தை, யாரும் அந்த வார்த்தை போட்டு பேச முடியாது. கணவன் சென்றிருக்கும் திசையிலே பெண்கள் காணிட்டி போட்டு உட்கார கூடாது. நாங்கள் அதை நினைச்சுதான் காலை மடக்கி போட்டுதான் இருக்கிறோம். ஆனா புருஷனை கண்டவன ஆட்டோமேட்டிக்கா நீண்டு போயிடுது. பச்சை மட்டை இதுக்கு 4 அடி அடிச்சா உங்க காடு நீளம். அப்புறம் ஆவரமா பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை தானே எடுக்கணும். ஏன் பிச்சை எடுக்கணும்? பொண்டாட்டி காலம் குறிச்சு போட்டுட்டு 2வது பொண்டாட்டி கட்டுறது தெம்புலாமே ஆயிடும். ஒரு பொண்டாட்டிக்கே வக்கில்ல, இதுல 2வது ஒரு கட்டணும். இப்போ உள்ள காலத்துல அந்த நாளையில பாருங்க எல்லார் வீட்லயும் போட்டோ வச்சிருப்பாங்க. அப்போ இந்த அண்ணாச்சி உட்கார்ந்து இருப்பாரு, இந்த அம்மா எப்படி போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா? இந்த சேலை முந்தானே எடுத்து இப்படி இழுத்து பிடிச்சு பாத்துக்கிட்டு இவரு உட்கார்ந்து இருப்பாரு. இப்ப எந்த வீட்லயாவது புருஷன் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறீங்களா? போட்டாவில இவன் தூக்கி பிடிச்சுக்கிட்டு இப்படி தாங்கிட்டு நிற்பான். எதுக்குட்டா இப்படி தெரியாது, இன்னும் தெரியல. அம்மையானவள் ஆண்டவன் சென்றிருக்கும் திசை நோக்கி காலை நீட்டிவன். அவங்க என்ன ஒரு நாள் அம்மா அப்படி உட்கார மாட்டாங்க. அம்மாவுக்கு சரியான கோபம். காலை நீட்டி போட்டு அம்மா உட்கார்ந்தாச்சு. அங்கே சிவபெருமான் பூலகம் கிடக்கு எப்படி வடிவமைக்கிறார் பாருங்கள். நாடி நல்லதினை எடுத்து, நாடி நல்லதினை எடுத்து, எண்ணாயிரப்பட்ட சீமசந்துகளுக்கு படியிலக்கின்றார். கல்லில் இருக்கும் தேரை முதல் ஒரு தாயின் கருவாட்டு பைக்கு, கருவாட்டு பையிலடாது கருப்பை, கருவாட்டு பை, கருப்பை, கருவாட்டு பை. கருவாட்டு வியாபாரம் பண்ணி கருவாட்டு பத்தி தானே வரோம். அப்புறம் எனக்கு அப்படித்தான் சொல்லி இருந்தாவாப்பா. என்னடி சிகப்பா பிறந்தா கருப்பு பைன்னு சொல்லலாம். நான் சிகப்பாவா பிறந்திருக்கேன். அதை சொல்லி உதட்டாங்க. உங்க அம்மாவுக்கு இருக்கிறது கருவாட்டு பை அப்படின்னு. நான் உண்டாயிருக்கும் போது நீ உண்டாயிருந்தியா? எங்க அம்மா உண்டாயிருந்தாவல்ல, நான் வயிற்றுல இருந்தேன்ல. அம்மா டெய்லியும் 3 கிலோ குங்குமப்பூ சாப்பிட்டுருக்காங்க. குங்குமப்பூ சாப்பிட்டா பிள்ளை கலரா பறக்கும். இப்படி கருன்னு பறக்காது. குங்குமப்பூ மட்டும் சாப்பிட்டா பரவாயில்லையே. நீ ஒரு தாடி மீசையும் வச்சிருக்க, வெளியே யாருக்காவது தெரியுதாடா? அதை எடுத்துன்னு நான் கேட்கியா? சும்மாரு அதுக்கு நான் இருந்துக்கிட மாட்டேன். இந்த குங்குமப்பூ கூட கறியும் சேர்த்துட்டு இருக்க அந்த அடுப்பு கறி. டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வார்டுல இருந்து வெளியே வரும்போது 2 தட்டை கொண்டு வந்திருக்காரு. ஒரு தட்டை நான் இருக்கேன், ஒரு தட்டை 3 கிலோ கறி, அடுப்பு கறி. பார்த்துட்டு எங்க அப்பா எது இதுல பிள்ளை தடவை பார்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்கேன். அப்படியா நடத்துங்க. அம்மா கோயில் யாரு கேட்க போறா? என்னைக்கு நடந்தது இது? இன்னைக்குதான் பாத்தீங்களா? அதுல நம்ம பேசுறது நம்ம படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு கேட்க மாட்டேங்க. அதான் கொஞ்சம் சத்தம் போட்டாங்க. ஆகினால் அழகாகவே அம்மையரவளை வந்திருக்கு. ஆண்டவன் பணியிழந்து முடித்தார். வழக்கம் போல் கைலாசம் வரைக்கும் வாரார். வரும்போது அம்மை பார்வதிக்கு பகவானை கண்ட உடனே தினமும் என்ன வேலை தெரியுமா? பாதப்பணிவிடை செய்வது வழக்கம். நம்ம பாதப்பணிவிடனா என்ன தெரியுமா உனக்கு? எனக்கு நான் கல்யாணமா முடிஞ்சிருக்குமா அதை பத்தி தெரியல. உங்க அம்மா உங்க அப்பனுக்கு செய்யலையா? எங்க அப்பா ஏண்டா ஒரு நாள் எங்க அப்பாவை எங்க அம்மா மாமாங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை சொல்லி கூப்பிடையும் வேண்டா
பாதப்பணி விடங்கிறது எங்க அப்பாவை டெய்லியும் தொட்டு தொட்டு கும்பிடுறது. மாமான் மட்டும் என்னைக்குமே பெண்கள் புருஷனை கூப்பிடக்கூடாது. ஏன்? அது மாங்காய் மடையிலத்தான் மாமான சுருக்கி கூப்பிடுறது. அப்படியா? நல்ல வேளை எங்க அம்மாவாவது எங்க அப்பா மாமான்னாவே. இவன் கொண்டாட்டி இவனை அந்த மாமாங்கிறதுக்கு வந்து வேற ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுறாங்க. அதேனால் பாதப்பணியுடன் என்ன தெரியுமா? அதாவது ஒரு செம்பு நிறைய தண்ணி, ஒரு தாம்பூல தட்டு, கொஞ்சம் பூ தயாரா வச்சிருப்பாங்க. புருஷன் வந்து வாசல் நின்ன உடனே தாம்பூல தட்டை கீழே வைப்பாங்க. புருஷன் காலை தூக்கி மேல வச்சு அவரா தூக்கி வைக்க மாட்டாரா? அது ரெண்டாவது சப்பளத்துக்கு கூட தூக்கி வைக்கிறது. இப்ப ஏன் புருஷன் மாதிரி பட்டவர்னா நேரம் வந்து அவரே காலத்துக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப உத்தமம். அம்மா என் புருஷன் மாதிரி உத்தமம் உலகத்துல கிடையாது. ஆமா, அதான் உன்ன வில்லுப்பாட்டுக்கு அனுப்பிட்டு அவன் கன்னியாகுமரிக்கு போறான். கன்னியாகுமரி சும்மா போறாரு. உங்க அம்மையை தான் பார்க்க ஏன் கடன் உதாரணமா மாரியம்மா சொல்லமாடா அவ்வளவு சாமி எங்க அம்மா ஆடுறவங்க இப்படிப்பட்ட ஆளு. சாமி ஆடுறது இதுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? ஒரு தப்பான வார்த்தை எங்க அம்மை பத்தி. உங்க அம்மையை பத்தி தப்பா பேசல. நான் அம்மா கன்னியாகுமரிக்கு எங்க அம்மையை பார்க்க போறேன். மூதேவி உங்க அம்மா என் புருஷனுக்கு யாரு? அக்கா. அப்புறம் என்ன அக்கால பார்க்க தம்பி போயிருப்பாரு, ஏதாவது கேட்டிருப்பாங்க, வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்படி சொன்னீங்க. அப்புறம் ஏன் துடிச்சிட்டே நீ? எங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க? இல்ல இல்ல உண்மையில என்ன தப்பா நீங்க நினைக்க கூடாது யாருமே. அம்மா அடிக்கடி கன்னியாகுமரி போறா. என்ன கன்னியாகுமரி திருவள்ளூர் சைடு இருக்குல்ல, கருவாடு வாங்க போறோம். கருவாடு பிசினஸ் எல்லாம் அங்கதான் கருவாடு மொத்தமா கிடைக்கும். அதனால அங்க போயிட்டு வருவோம். கருவாட்டுக்காரர் நிறைய கருவாடு கொடுப்பாரு. அப்போ நல்ல புருஷனாயிருந்தா அவரே கொண்டு காலை தூக்கி வச்சுக்கிடுவேன். செல்ல புருஷன் மாதிரி காவல் கணக்கு போறேன்னு போயிட்டு வந்துட்டு 4 கால் பாய்ச்சலும் வருவாரு. ஒரு கால வடக்கை இழுக்கும், கிழக்கை இழுக்கும், ஏற்றி இருக்காது. அப்படிப்பட்ட புருஷமாக்கார நம்ம தானே தூக்கி வைக்கணும். வேற என்ன செய்ய? காலை தூக்கி வச்சு தண்ணியை ஊத்தி புருஷங்கார நல்லா தேய்ச்சி கழுவி. என்னதை போட்டு தேய்ச்சி கழுவணும்? புளிச்சிங் பவுடர் போட சொல்லி பளிச்சு நடுக்கு எடுக்கும். அதெல்லாம் அழிச்சிட்டு வந்தா அப்படிதான் இருக்கும். சரி, தேய்ச்சி கழுவி இந்த பூ எடுத்து புருஷங்கால போட்டு 3 நேரம் புருஷங்கால தொட்டு கும்பிடணும். செத்தா போயிட்டாரு. உயிரோட இருந்தாலும் அவர் தெய்வம். நமக்கு இப்ப பூவும் பொட்டோட இருக்கோம்னா காரணம் நம்ம புருஷன் தான். எங்க ஊர்ல ஒரு பாட்டி புருஷன் இறந்த பிறகுதான் தலை நிறைய பூவும் பொட்டு வச்சுக்கிட்டாங்க. இது வைக்கிறாங்க, தப்பு இல்லை. ஏன்னா பிறந்த அன்னைக்கே தாய் வீட்டுல இருக்கும் போதே பொட்டு வைக்கிறோம், பூ வைக்கிறோம், நல்ல புடவை கொடுக்கத்தானே செய்யறோம். எதுக்கு அப்படி சொல்றாங்க? புருஷன் வந்த பிறகுதான் பூ பொட்டு. செல்ல பாட்டி மாதிரி அப்படியே அலையை இழுத்துக்கிட்டு இவளுக்கு என்னத்துக்கு இந்த பூ வைப்பு? இந்த பொட்டு யாரு கொடுத்தது? அது சாமிக்கு, இது எங்களுக்கு. அப்ப புருஷன் ஒண்ணு வைப்பா, அதான் புருஷனுக்கு. அடிமட்ட கீழே இருக்கிறதா நாங்களா? இப்ப அதுங்க அடிச்சு எடுத்துட்டோம். வேண்டாம், பொட்டு வைங்கம்மா. பொட்டு வச்சாதான் முகத்துக்கு நல்லது. நாங்க எத்தனை பொட்டு வச்சாலும் உன் பனங்கிழங்குக்கு ஈடா எதுவுமே வராதுடா. பனங்கிழங்கா? நாமப்பா நாளை காலையில கிழிச்சு பீலி எடுப்போம். பாத்துடுங்க நாமம் வெள்ளை அண்ணா போட்டு போறிய தங்க சகோதரி போட்டு போறாதான் நாமம். இது பனங்கிழங்கு வெள்ளையாத்தான் போட்டிருந்தேன். கீழே கொட்டை வச்சிருப்பிய காணல பனம் கொட்டை. அது முடிஞ்சு போச்சு, அழுகி போச்சு. நாகர்கோயில்ல அக்கா மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் உண்டு. அடா அக்கா மார்க்கெட் இல்லடா, அப்டா. அங்க போனா 15 ரூபா தான் பொட்டு. சரி, வாங்கி வச்சுட்டான்னா நாளைக்கு காலையில வர அடியாது. இல்லைன்னா அழுகி போயிருது. கிண்டல் பண்ண அறிமுகப்படுத்தி விட்டது யாரு? நீங்க தான். பெருமாள் சாமி என்னடா சத்தம் இருக்கு அங்க இருந்து? பெருமாள் சாமி வந்து பாத்துக்க பரமதிக்கு அடிச்சு விடாம நாமத்தை பத்தி கிண்டல் பண்ணாத. எந்த சாமி வந்து இருந்தாலும் 2 பாட்டு படிச்சோன்னா என்கிட்ட அப்படியே சந்தோஷமா போயிருவேன். பாட்டு பாடியே நீ மயக்க வச்சிருக்க அவ்வளவு சாமியும் பாத்துக்க. சொல்லு. ஆகையினால் மனைவி புருஷ காலை தொட்டு கும்பிடலங்கிறா. ஆமா, இங்க இருக்க தாய்மார்கள் ஆகிய புருஷ காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா கை தூக்குங்க. நீ அப்படி கேட்காத. பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்டவர்கள் உண்டான கேடு காலத்து கை தூக்குவாங்க. பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்டு கை தூக்கு. சவுட்ல அடிச்சு விடுவேன். கேவலப்படுத்திட்டேன். ஏன்னா மூத்த பொண்டாட்டி தொட்டு கும்பிட்டியா, 2ஆவது பொண்டாட்டி தொட்டு கும்பிட்டியா? அதுலயும் 2ஆவது காரிக்காரன் தொட்டு கும்பிட்டுருக்கா. எங்க நீனும் கல்யாணம் முடிக்க போறல்ல, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து நீனும் தொட்டு கும்பிட்டாதான் பாட்டுக்கு நிம்மதியா முடியும். எப்பேற்பட்ட வார்த்தை சொல்லிட்டேன். என் காலில் நின்று நான் நிற்கணும், போனா போகணும், வாண்டா வாங்கணும். ஆமா, நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். நல்லா நிப்பா போகுது. என் பொண்டாட்டிலாம் நான் முறைச்சு பார்த்தாலே அந்த இடத்துல வரும். அப்படி நீ பொண்ணு கட்டினா மயிலாடிக்கு தான் போகணும். எதுக்கு? ஏதாவது கருங்கல்ல அடிச்சு வச்சு தாலியை கட்டினா படுக்க வச்சா படுக்கும், உட்கார வச்சா உட்காரும். ஏன் உண்மையிலேயே உங்க வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டா கை தூக்குங்க. மகேஷ் அக்கா தொட்டு கும்பிட்டா தானே கை தூக்குறது. உங்க வீட்டுக்கார நீங்க காலை தூக்கு. ஆனா நான் காலை தொட்டு கும்பிட்டுருக்கேன்.
ஏன் நீ தூங்கி முடிக்கிறது 12 மணிக்கு, வா வீட்டுக்காரர் 5 மணிக்கே கடையை திறக்க போயிருவாரு. அப்புறம் எப்படி காலை தொட்டு கும்பிடுவா? அவர் கால தொட்டு கும்பிடு நான் சொல்லவே இல்லையே. யார எவன் காலை? கட்லுங்கால அங்க இருக்கெல்லாம் முடிச்சு வரும்போது எனக்கு போற உள்ள ஒரு பாய் வர தர மாட்டேங்க. கட்டுங்காலையா தொட்டு கும்பிட்டு அலையிறா? 3 நேரம் தொட்டு கும்பிட்டு தான் வெளியே வருவேன். இது யாரு? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நமக்கு தெரியும். இன்றைக்கு கொண்டாடியும் இன்றைக்கு பொம்பளை பிள்ளைடா. ஒன்றும் பிரச்சனை. ஆகையினால் அழகாகவே அம்மையானவள் ஆண்டவனை பார்த்தவுடனே கோபத்தோடு எப்படி இருக்கிற பாருங்க. எப்படி இருக்கின்றார்? நெட்டியக்கள் சுருக்காமல் நிமிர்ந்து கூட மறக்காமல், நெட்டியக்கள் சுருக்காமல் நிமிர்ந்து கூட மறக்காமல், ஏனென்றோ ஏனென்றோ கேட்காமல், ஏறெடுத்தும் பார்க்காமல், கெட்டியக்கால் சுருக்காமல் நிமிர்ந்து கூட பார்க்காமல், கெட்டியக்கால் சுருக்காமல் நிமிர்ந்து கூட பார்க்காமல், ஏனென்றும் கேட்காமல், ஏறெடுத்தும் பார்க்காமல். ஆண்டவரை வந்தவள் அம்மையானவள் பார்வதியம்மன் எப்படி இருக்கின்றார்? நீட்டிய காலை சுருக்கவில்லை, நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை, ஏனென்றும் கேட்கவில்லை, ஏறிட்டு பார்க்கவில்லை. அப்படி கோபமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனைவினா எப்படி இருக்கணும்னா குறிப்பை குறிப்பால் அறிய வேண்டும். காப்பிடி அரிசியை கண்ணத்துக்குள்ள வச்சா எப்படி இருக்கும்? இந்த அக்கா உட்கார்ந்துருக்காவல்ல, ஏன் தான் இப்படி உட்கார்ந்துருக்காலும் தெரியல புரிஞ்சேன். ஓ மனைவி எப்படி அறியணும்னா ஒரு கணவரை எப்படி புரிஞ்சு வச்சுக்கணும்னு தெரியுமா? வீட்டுக்காரர் அடுத்த தெருவுல வரும்போது இங்க கண்டுபிடிக்கணும். கதவு பூட்டி தான் இருக்கும். எங்க ஊர்ல ஒரு அம்மா அழகா வீட்டுக்காரரை கண்டுபிடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு வர புருஷன்னா கண்டுபிடிச்சிடலாம், குடிக்காம வர புருஷனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா முழுசா சொல்லி முடிக்கிறேன் கேளு. ஆ, 2 தெருவுக்கு முன்னாடியே வாராரு. இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்து மோகிட்டு சொல்லும், இல்ல உங்க அப்பா வாரா கதவு தர. இவங்க அப்பா எப்படிமா அப்பாவை கண்டுபிடிச்சா? இந்த 7 கிலோமீட்டருக்கு அந்த இருக்கு இந்த சரட்டுன்னு நாய் மாதிரி செருப்பை தேய்ச்சி அவன் தான் நடப்பான். வீட்டுக்குள்ள சத்தம் கேக்கு, கதவை திறந்த உடனே அங்க இருந்து வந்துகிட்டு இருப்பாரு. காலிங் பெல் அடிக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவா வெளியே நிற்கிறது உங்க அப்பான்னு. எப்படி? அது எப்படிமா கண்டுபிடிச்சான்னு நீங்க அப்பா கஞ்ச பையடா ஒரு நேரம் டங்கின்னு அடிச்சுட்டு விட்டான் பட்டியா கரண்ட் பில்லு போயிடன்னு. அதான் உங்க அப்பா. என்ன ஒரு நேரம் கண்டுபிடிக்கிறா? எப்படி? இல்ல உங்க அப்பா தான் வாராரு. அது எப்படிமா கண்டுபிடிச்சான்னு கேட்டா, வரும்போதே பாட தாங்க முடியல, 1-2 ஓட்ட போட்டு வாரான் அப்படின்னு குறிப்பை குறிப்பால் அறியணும். அதான் மனைவி வீட்டுக்காரர் எங்க போறாரு எங்க வாராரு என்ன ஏதுன்னு பார்த்து வச்சா தான் ஓ வாழ்க்கை தப்போம். ஆண்டவன் வரக்கூடிய சமயம் அம்மையானவன் எட்டிய காலை சுருக்கவில்லை, நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை, ஏனென்னு கேட்காம மௌனமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பார்த்தா சிவபெருமான். பார்வதி என்னைக்கு இப்படி அமர மாட்டாளே, நம்மை கண்ட உன்னை சிரித்த முகத்தோடு ஓடோடி வந்த மாதபதி செய்யக்கூடியவள் ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறார்? கேட்டு பார்ப்போம். ஆண்டவன் வருகிறார். ஆமா ஏ பார்வதி, பார்வதி சும்மா ஏன் இப்படி மௌனமாக அமர்ந்திருக்கின்றாய் பார்வதி? என்ன அளவுல இருக்கு கூப்பிட்ட உடனே பாரு வழி கூப்பிட்டா மட்டும் போதும். ஏன் உனக்கு இத்தனை கோபம்? ஆமா படியிழக்க